பல்லாயிரத்தான் நாள்தோறும் 4000. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் லிப்கோ புக்ஸ். லிப்கோவின் பிரசித்தி பெற்ற அகராதிகள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், 4000 திவ்ய பிரபந்தம், 30 வகையான சகஸ்ரநாமம் மற்றும் பல. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழா லிப்கோ நிறுவனத்தாரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக கட்டுரை போட்டிகள் நடத்தப்பெற இருக்கின்றன. அதாவது அந்த கட்டுரை தலைப்பானது ஸ்ரீ ஜெகதாச்சாரியர் ராமானுஜர் என்ற தலைப்பில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்த கட்டுரை போட்டியில் 10 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளரும் கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு ரொக்க பரிசும் வழங்கப்பட இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்வோம், ஆச்சாரியன் அருளை பெறுவோம். மேலும் விவரங்களுக்கு lipko.ramanuja@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 9433532440 அல்லது 9092257733 என்ற கைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை அனுபவிக்க தலைப்படுகின்ற திருமங்கை ஆழ்வார் திருப்பிரிதிக்கு அடுத்தபடியாக நம்முடைய தேசத்தினுடைய வடகோடியிலே உள்ள திவ்ய தேசமான பதரிகாசிரமத்தை அனுபவிக்கின்றார். பதரி என்கிற சொல்லுக்கு இலந்தை என்பது பொருள். பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுக்கு மிகவும் விருப்பமானதாக இந்த இலந்தை மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே அந்த இலந்த மரத்தினுடைய அடியிலே எம்பெருமான் எழுந்தருளியிருந்தான் என்கிறபடியினாலே அந்த இடத்திற்கே பதரி என்கிற பெயர் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கும் கூட அந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தல விருட்சமாக அந்த பதரி மரம், அதாவது இலந்த மரம் தான் சொல்லப்படுகிறது. அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனுக்கு நாராயணன் என்று திருநாமம். அவன் யோகத்திலே எழுந்தருளியிருக்கிறான். தவம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே அப்படி எழுந்தருளியிருப்பதாக வீற்றிருந்த திருக்கோலத்திலே அவன் எழுந்தருளியிருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள் என்று ஒரு முனிவருடையவோ அல்லது அரசனுடையவோ வேண்டுகோளுக்காக அல்லாமல் எம்பெருமான் தானாகவே விரும்பி வந்து எழுந்தருளியிருக்கிற ஸ்தலங்களை ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கஷேத்திரங்களிலே தலையான திவ்ய தேசமாக கொள்ளப்படுகிறது இந்த பதரிகாசிரமம் என்று சொல்லப்படுகின்ற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திற்கு 2 பதிகங்களை அருளி செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் 2வது பதிகத்திலே கங்கையின் கரைமேல் அந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது என்று 10 பாசுரங்களிலேயும் சொல்லி மகிழ்கிறார். அது கங்கைக்கு உண்டான பெருமையையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். அதிலே 5வது பாசுரத்திலே கண்ணனாக அவதரித்தவனும் கூட இந்த பத்ரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருப்பவன். அதாவது எம்பெருமான் வராகமாக அவதரித்தான் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தார், ராமனாக அவதரித்தான் என்று 2ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார் என்று பார்த்தோமே. கண்ணனாக அவதரித்தவனும் பத்ரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருப்பவனும் ஒருவனே என்று 5ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். பேயிழைக்கிருந்து வந்தமர்த்தவள்தான் பெருமுலை சுவைத்திடா பெத்த தாயிழைக்கிருத்தல் அஞ்சுவன் என்று கலந்திடா
வளர்ந்தவன் தலைவன் சேமட்டுச்சி அண்டமும் சுகந்த செம்பொன்சை விலங்கலில் இலங்கு வாய்முகட்டிடிந்த கங்கையின் கரமேல் பதறியாத்திராமத்துள்ளானே. கண்ணபிரானாக அவதரித்த காலத்திலே அவன் செய்த சேட்சித்தங்களிலே ஒன்று பூத்தனையினுடைய முளைப்பால் உண்டது. அதாவது தாயினுடைய வேடம் பூண்டு கம்சனாலே ஏவப்பட்ட பூத்தனை என்ற அறைக்கு வந்தாள். அவளுடைய முலையை சுவைப்பான் போலே அவளுடைய உயிரையும் சேர்த்து அவன் உண்டு விட்டான் என்கிற வரலாறு. இதை முன்னடிகளிலே தெரிவிக்கிறார். பேய் இடை இருத்தல் என்றால் பேயிடைக்கு இருந்த வந்த மந்த மத்தவள், அதாவது பேயாக வந்தவள். அவளுடைய இடைக்கு என்னால் அவளுடைய இடுப்பிலே ஏறி அமர்ந்து கொண்டானான் கண்ணன். என்ன செய்தான் என்னால் பேய் இடைக்கிருந்து வந்த மத்து அவள்தன் பெருமுலை சுவைத்திடான். அவளுடைய முலையிலே இருக்கக்கூடிய பாலை உண்ணுபவன் போலே அவளுடைய உயிரையும் சேர்த்து உண்டு விட்டான். இதை பார்த்த யசோதை என்ன நினைத்திருப்பாள் என்பதை அடுத்த வரியிலே தெரிவிக்கிறார். பெத்த தாய் இடைக்கு இருத்தில் அஞ்சுவன் என்று தளர்ந்திடா. பெற்ற தாயான யசோதை, ஐயோ இவனை இடுப்பிலே வைத்துக் கொண்டால் எங்கே நம்முடைய உயிரையும் கவர்ந்து விடுவானோ என்று கூட அஞ்சுவாள் போல் இருக்கிறது. பெற்ற தாய் தன்னுடைய இடைக்கு இருத்தல் என்னால் தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொள்வதற்கு அஞ்சுவன் அஞ்சுகிறேன் என்று சொல்லும்படியாக அவளை ஆக்கிவிட்டான் என்று ரசமாக சுவையாக அருளி செய்கிறார். அதாவது பேயினுடைய இடையிலே இருந்து அவளுடைய உயிரை உண்டபடியினாலே நம்முடைய இடையிலே கொண்டால் நம்மையும் கூட அவன் இப்படி செய்து விடுவானோ என்று அஞ்சுவன் என்று தளர்ந்திடா. அப்படி தளரும்படியாக வளர்ந்த என் தலைவன் என்று, அப்படி வளர்ந்த என் தலைவன். அதாவது யசோதை அஞ்சுகிறாள் என்னால் இங்கே நாம் என்ன நினைக்க வேணும், தன்னுடைய உயிரையும் அவன் கவர்ந்து கொள்வானோ என்று அப்படி அஞ்சுகிறாள் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவள் உயர்ந்த தாய் அல்லவா. ஆயினாலே நம்முடைய பேயினுடைய இடையிலே இருந்த அவனுக்கு பேராபத்து வந்ததே, நம்முடைய இடையிலே இருந்தாலும் அவனுக்கு பேராபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினாள் என்று கொள்ளுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆயினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கண்ணபிரான் அவன் எழுந்தருளிருக்கிற இடம் எது என்றால் சேய்முகட்டு உச்சி அண்டமும் சுவந்த செம்பொன்சை விலங்கல். விலங்கல் என்னால் மலை, செம்பொன்சை விலங்கல் என்னால் தங்கத்தாலே ஆனதாய் சொல்லப்படுகின்ற புராணங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த மேருமலை. அந்த மேருமலை எப்படிப்பட்டது என்னால் பூமியையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆயினாலே அது அண்டமும் சுமந்த செம்பொன்சை விலங்கு. அது சேய்முகட்டு உச்சி என்னால் அதனுடைய உயர்ந்த உச்சியிலிருந்து இந்த கங்கை பெருகுகிறதாம். வாய்முகட்டு இழிந்த கங்கை என்று அந்த மேருமலையினுடைய உச்சியிலிருந்து அது பெருகுகின்ற கங்கை. அந்த கங்கையினுடைய கரைமேல் பதரியாச்சிராமத்து உள்ளான், அவனை தொழுங்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்த திருமங்கை ஆழ்வார் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாசுரத்திலேயும் என்ன தெரிவிக்கிறார் என்றால் கிருஷ்ணாவதார சரித்திரத்தையே தெரிவிக்கிறார். நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கினான் அல்லவா கண்ணபிரான். அந்த கண்ணபிரான் பத்ரிகாசிரமத்திலே எழுந்தருளி உள்ளான் என்று தெரிவிக்கின்றார். பேரணங்கள் புல்கெழுங்கயர் கண்ணிரத்து ஒரு மரத் தொழில் புரிந்து பாரணங்கிலேழும் நடத்தா பனிமுகில் வண்ணனும் பெருமான் காரணம் தன்னால் கடும்புணல் கயத்தா கருவர பிளவிளக்குத்தி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாத்திராமத்துள்ளானே. தேர் அணங்கு அல்குல் செழுங்கயர் கண்ணி என்று நப்பின்னை பிராட்டியை வர்ணிக்கிறார். அதாவது நப்பின்னை பிராட்டி அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் ஒரு தேர் போல இருக்கிறாள். பெண்களை வர்ணிக்கிற பொழுது தேர் போல இருப்பதாக அவர்களுடைய இடைப்பிரதேசம் தேர் போல இருப்பதாகவும் வர்ணிப்பதுண்டு. ஆயினாலே தேரணங்கு அல்குல் செழுங்கயர் கண்ணி, மிகவும் அழகான கண்களை உடையவளாம் அந்த நப்பின்னை பிராட்டி. மிகச்சிறந்த உடல் அழகையும் தேர் போன்ற உடல் அழகையும் அழகிய கண்களையும் உடையவளான நப்பின்னை பிராட்டி. அந்த நப்பின்னை பிராட்டிக்காக என்ன செய்தான் எம்பெருமான் என்றால் பாரணங்கு இமில் ஏறு 7 முன்னடர்த்தா. பார் அணங்கு உலகத்தை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடியதான பெரிய முசுப்புக்களை கொண்டது. இமில் என்றால் இந்த எருதுகளுடைய முதுகில இருக்கக்கூடிய முசுப்புக்களுக்கு இமில் என்பது பொருள். ஆஹா, அந்த பாரணங்கு இமில் ஏறு 7 எருதுகளும்
முன்னடர்த்தவன், முன்னாலே அவற்றையெல்லாம் அடக்கினான் அல்லவா. நப்பின்னை பிராட்டியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7 எருதுகளை அடக்க வேண்டும் என்று அப்படி சொல்லி இருந்தார் அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய தகப்பனாரான கும்பர். ஆயினாலே அந்த பாரணங்கிமிலேறு 7 முன்னடர்த்தவன். அடர்த்தவன் யார்? பனிமுகில் வண்ணன் என்றால் நீர் கொண்ட காளமேகம் போலே இருக்கக்கூடிய எம்பெருமான். அதாவது அந்த எருதுகளை அடக்கின பின்பும் கூட அவனுடைய திருமேனியிலே ஒரு வாட்டமும் வாராமல் முன்பு போலேயே அப்படியே நன்றாக எழுந்தருளியிருந்தானாம் பிரகாசத்தோடு. அதைத்தான் தெரிவிக்கிறார். பாரணங்கு இமில் ஏறு 7 முன்னடர்த்த பனிமுகில் வண்ணன். அப்படிப்பட்ட எம்பெருமான். அந்த எம்பெருமான் பத்ரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அந்த பத்ரிகாசிரமத்தின் அருகிலே இருக்கிற கங்கை அது எப்படிப்பட்டது என்னால் காரணம் தன்னால், என்னால் ஒரு காரணத்தாலே அது இந்த பூமிக்கு வந்தது. என்ன காரணம் என்னால் அது பகீரதன் என்கிறவன் மிகப்பெரிய தவம் செய்து அவன் கொண்டு வந்தான் கங்கையை. அந்த சகரன் என்பவனுடைய புத்திரர்கள் அவர்களை எல்லாம் அவன் சொர்க்கலோகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவன் கொண்டு வந்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆயினாலே கடும் புனல் கயத்த என்ன பெரிய பள்ளங்களிலே அப்படி கங்கையானது தங்கி வருகிறதாம். அந்த கருவறை ஒரு பெரிய மலையாம். அந்த மலையை பிளவி எழ குத்தி அது ஆகாசத்திலிருந்து பெருகி அப்படி வேகத்தோடு வருகின்ற பொழுதோ அங்கே நடுவிலே ஒரு மலை தடுத்ததாம். அது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலை தடுத்த பொழுதோ இது வேகமாக வந்து அந்த மலையிலே குத்தா மோதின பொழுதோ அது என்ன ஆயிற்று? அந்த மலையும் இருபுலவாக சுக்கு நூறாக உடைந்து விட்டதாம். அப்படி கடும்புணல் கயத்த கருவறை பிளவழ குத்தி அப்படி குத்தியது வாரணம் கொணர்ந்த அப்படி பெரிய வெள்ளத்தோடு வருகிற பொழுது பெரிய யானைகள் எல்லாம் கூட அந்த வெள்ளத்திலே அடித்து கொண்டு வந்தன. வாரணம் யானை, வாரணம் கொணர்ந்த யானைகளையும் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் என்று இப்படி ஒரு பொருள் அருளி செய்த பெரியவாச்சான் பிள்ளை புராணத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் தெரிவிக்கின்றார். அதாவது கங்கையானது பெருகி வருகின்ற பொழுது குறுக்கே ஒரு பெரிய மலை தடுத்தது. உடனே அவன் மறுபடியும் தவம் செய்து இந்திரனை வேண்டினான். உடனே இந்திரன் தன்னுடைய ஐராவதம் என்கிற யானையை இட்டு அந்த மலையை பிளக்கச் செய்தானான். ஆஹா, ஐராவதமாகிற ஆணை மலையை பிளந்தபடியினாலேதான் கங்கையானது மேலே பெருகியது என்கிறபடியினாலே வாரணம் கொணர்ந்தா என்கிறதுக்கு, அதாவது ஐராவதமான யானையாலே கொண்டு வரப்பட்ட கங்கை என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று காண்பிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆஹா, அப்படி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமம், அந்த திவ்யதேசத்திற்கே உண்டான திருப்பெயர் பதரிகாசிரமம் என்று இலந்தை மரங்களாலே சூழப்பட்ட ஆசிரமம் அது. அப்படிப்பட்ட வதரியாச்சிராமத்து உள்ளான். ஆஹா, இப்படி அந்த 7 எருதுகளை அடக்கி நப்பின்னை பிராட்டியை மனம் புணர்ந்தவன் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசம்தான் இந்த பதரிகாசிரமம் என்று அந்த பதரிகாசிரமத்தினுடைய பெருமையை தெரிவித்து, அந்த பதரிகாசிரமத்தை நீங்கள் எல்லோரும் போய் சேவியுங்கள், அதிலேயும் நீங்கள் முற்றமுற்று கோல் துணையா ஆவதற்கு முன்னாமே போய் சேவியுங்கள் என்று முன் பதிகத்திலேயே தெரிவித்தார் அல்லவா. அதையும் சேர்த்து இந்த பதிகத்திலே நாம் கொள்ளலாம். இப்படிப்பட்ட பதரிகாசிரமத்தை இன்னும் பாசுரங்களாலே அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். தொடர்ந்து அவருடைய அனுபவத்தை செய்வோம். பதரிகாசிரமத்தையும் அந்த கங்கையினுடைய பெருமையையும் நாம் தொடர்ந்து பேசி கழிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாடு நகரமும் நண்பரிய நமோ நாராயணாய என்று பாடு மனமுடைய பத்தருள் நீர் வந்து பல்லாண்டு